வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு பச்சை புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை மொளவடி ரசம்னு சொல்லுவாங்க. இந்த ரசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுப்பே தேவையில்லை. யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இது நம்ம பாரம்பரிய ரசம். அந்த காலத்தில் வெண்பொங்கல் பானையில் வைக்கும்போது அந்த பொங்கலுக்கு இந்த ரசம் தான் ஊற்றிப்பாங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி தண்ணியில் தேவைக்கேற்ப உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை 1-2 நீங்கள் தட்டி அதையும் இந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மிக சுவையான, எளிதான, ஆரோக்கியமான பச்சை புளி ரசம் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.